Welcome to all. இந்த வீடியோ கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் பார்ட் 9 8 பார்ட் வரைக்கும் பார்க்காதவங்க வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. நீங்கள் அந்த பார்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு நெக்ஸ்ட் இதனுடைய கண்டினியூட்டியான கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் பார்ட் 9 வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, இது வந்து ஆக்சுவலாக யூனிட் 2. ஃபர்ஸ்ட் யூனிட் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம செகண்ட் யூனிட் பார்க்குறோம். செகண்ட் யூனிட்டில் ஆஸ் யூஷுவலாக உங்களுக்கு அதே மாதிரியான ஒரு லிசனிங் ப்ராக்டிஸ், ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ், அதுக்கப்புறமேல் ரைட்டிங் ப்ராக்டிஸ், தென் ரீடிங் ப்ராக்டிஸ், இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது லிசனிங் ப்ராக்டிஸ். உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் வார்ம் அப் கொடுத்துருக்குறாங்க. ஒரு கொஷின் கேட்டு அதுக்கு ஆன்சர், அதன் மூலமாக உங்களை வார்ம் அப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அந்த லெசனுக்குள்ளே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. வாட் இஸ் யுவர் ரெஸ்பான்ஸ் வென் யுவர் ஃப்ரெண்ட் கிராக்ஸ் எ ஜோக்? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஜோக் சொல்கிறாங்க. அப்போது அந்த ஜோக் உங்கள் ஃப்ரெண்டு சொல்லும் போது அந்த ஜோக்குக்கு உங்களுடைய ரெஸ்பான்ஸ் பதில் எப்படி இருக்கும் அப்படின்னா, அது கேட்டோடனே நமக்கு சிரிப்போம் இல்லையா? ஸோ ஐ வில் லிசன் ஈகர்லி அண்ட் லாஃப் ஹாப்பிலி. வென் யுவர் அ லெக்சரர் இஸ் டீச்சிங் அ லெசன், ஹவு டு யூ லிசன்? உங்கள் டீச்சர், உங்களுடைய கிளாஸ்க்கு வரக்கூடிய கோர்ஸ் டீச்சர் வந்து சப்ஜெக்ட் டீச்சர் ஒரு பாடம் நடத்துகிறாங்க. அப்போ உங்களுடைய லிசனிங் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுவீங்க, நோட்ஸ் எல்லாம் எடுப்பீங்க. ஸோ ஐ லிசன் கேர்ஃபுல்லி அண்ட் டேக் நோட்ஸ். As a listener, did you listen in the same way to the joke and the lecture? உங்கள் டீச்சர் நடத்தக்கூடிய சப்ஜெக்டையும் உங்கள் ஃப்ரெண்டு சொல்லக்கூடிய ஜோக்கையும் ஒரே மாதிரியாக நீங்கள் கவனிப்பீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஆப்வியஸ்லி நாட். ரெண்டுக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது. இஸ் தேர் சம்திங் அபவுட் த வே வி டியூன் இன் ஆஸ் லிசனர்ஸ் இன் டிஃப்ரெண்ட் கான்டெக்ஸ்ட்? நம்ம அந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய லிசனிங்கை வந்து மாற்றுவோம் இல்லையா? ஸோ ஆமாம், அதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, லிசனிங் வித் எ பர்பஸ். என்ன மாதிரியான ஒரு லிசனிங் பர்பஸ் இருக்குது, அந்த மாதிரி இருக்கும்போது அப்போ நம்ம கவனிக்கும் போது நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் எப்படி வேரி ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதை வந்து நமக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பாக்ஸில் இருக்குது பாருங்களேன். ஸோ த பர்பஸ் ஆஃப் லிசனிங்னுடைய முக்கியமான பர்பஸ் என்ன? லிசனிங் ஃபார் என்ஜாய்மெண்ட். இப்போது நீங்கள் ஒரு சினிமாவுக்கு போகிறீங்க, அது ஒரு என்ஜாய்மெண்ட். ஒரு ஜோக், ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு ஜோக் இருக்கக்கூடிய ஒரு வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க, அதெல்லாமே வந்து என்ஜாய்மெண்ட். அப்போது உங்களுடைய வே ஆஃப் லிசனிங் எப்படி இருக்கும்? யூ மெயின்டைன் ஐ கான்டாக்ட், ஷோ யூ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ரியாக்ட் டு வாட் இஸ் பீயிங் செட். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க. அண்டர்ஸ்டாண்டிங் ஃபுல்லாக அதுலேயே தான் இருக்கும். ஐ கான்டாக்ட் இருக்கும். ஒரு படம் பார்க்கும்போது கூட பாப்கார்ன் சாப்பிட்டு இந்த மாதிரி பார்க்கும்போது பக்கத்தில் யார் எது கேட்டால் கூட பதில் படத்தை பார்த்துக்கிட்டே தான் நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஐ கான்டாக்டை நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். லிஸ்னிங் டு, செகண்ட் ஒன், லிஸ்னிங் டு லேர்ன் சம்திங் நியூ. புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்குறீங்க. ஒரு டெய்லரிங் கற்றுக்குறீங்க, ஒரு டைப்ரைட்டிங், ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ், இந்த மாதிரி புதுசாக ஏதாவது நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின் போது அப்போது உங்களுடைய பவர் எப்படி இருக்கும், அந்த கவனிக்கக்கூடிய திறன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் ஆன் ஐடியாஸ் தேட் ஆர் நியூ அண்ட் திங்க் அபவுட் வாட் யூ ஆல்ரெடி நோ. உங்களுக்கு ஏற்கனவே இதுக்கு முன்னாடி என்ன தெரியும் அப்படிங்கிறதோட கம்பேர் பண்ணி ஃபோக்கஸ் அதிகமாக நீங்கள் கொடுப்பீங்க. உதாரணத்திற்கு ஒரு டைப்ரைட்டிங் கிளாஸ் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஏபிசிடி ஆர்டரில் எழுதியிருப்போம். பட் டைப்ரைட்டிங் மிஷினில் வந்து ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். அப்போ உங்களுக்கு சொல்லி தருவாங்க இந்த லிட்டில் ஃபிங்கர், அப்புறம் தம்ப் ஃபிங்கர், இதெல்லாமே வந்து எப்படி வந்து நீங்கள் என்னென்ன பட்டனை வந்து நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கணும், லிட்டில் ஃபிங்கருக்கு என்ன பட்டனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்லாம் சொல்லி தருவாங்க இல்லையா? ஸோ அப்போது நீங்கள் கீழே வாட்ச் பண்ணுவீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஏபிசிடி எப்படி கற்றுட்டு இருந்தோம் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் ரெண்டே கம்பேர் பண்ணி நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. Then, to understand the speaker's point of view and share your ideas. இப்போ ஒரு ஸ்பீக்கர் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க, நீங்களும் ஒரு ஆர்கியூமெண்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஆர்கியூமெண்ட் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, லிசன் கேர்ஃபுல்லி, அப்சர்வன்ட் டு ஃபைண்ட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷேர் யுவர் ஐடியாஸ். ஒரு ஆர்கியூமெண்ட் வருது அப்படின்னா ரொம்ப கீழே வாட்ச் பண்ணுவோம். ஏன்னா நம்ம அதை வந்து அப்போஸ் பண்ணுவோம், இல்லைன்னா சப்போர்ட் பண்ணுவோம். அப்போது அதுக்கு நம்ம பதில் சொல்ல தயாராகிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம கவனிப்போம். டு சால்வ் ப்ராப்ளம், ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படின்னும் போது அதுக்கேற்ற மாதிரி எப்படி நம்ம கவனம் இருக்கும் அப்படின்னா, லிசன் க்ளோஸ்லி and identify goals and problems built on those ideas. ரொம்ப க்ளோஸாக அந்த பிரச்சனையை வாட்ச் பண்ணி எப்படி
அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுறது, அதுலேயே ஃபுல் ஃப்ளெட்ஜாக நம்ம இருப்போம். தென் டு ஃபாலோ டைரக்ஷன். இப்போ ஒருத்தவங்ககிட்ட நீங்கள் ஒரு வழி, ஒரு ஊருக்கு போகிறீங்க, இல்லை ஒரு ஸ்ட்ரீட்டில் இருந்து இன்னொரு ஸ்ட்ரீட்டுக்கு போகிறீங்க, அந்த இடத்துக்கு முன்னாடி நீங்கள் போனதில்லை. அப்போது டைரக்ஷன் கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, இப்படி நேராக போங்க, டேர்ன் லெஃப்ட், அப்புறம் யூ கோ ஸ்ட்ரைட் ஆன் த வே அப்படின்னா உங்களுக்கு ஒரு வழி சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன செய்வோம்? லிசன் ஃபார் வேர்ட்ஸ் சச் as ஃபர்ஸ்ட், செகண்ட், ஃபைனலி. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? டேர்ன் லெஃப்ட்டு, அப்புறம் டேர்ன் ரைட்டு, அப்புறம் கோ ஸ்ட்ரைட். இந்த மாதிரி 1 2 3 ஆர்டரில் ஞாபகம் வச்சுப்போம். அண்ட் டேக் நோட்ஸ். கொஞ்சம் கிரிட்டிக்கலாக சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறது நமக்கு புரியலை அப்படின்னா, அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நமக்கு புரியலை அப்படின்னா நம்ம நோட்ஸ் எடுத்துப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுவோம். ஸோ எப்போ எல்லாம் நம்மளுடைய லிசனிங் பர்பஸ் மாறுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய வே ஆஃப் லிசனிங் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஆக்டிவிட்டீஸும் இப்போ வரப்போகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, இஃபெக்டிவ் லிசனிங். உங்களுடைய லிசனிங் ரொம்ப இஃபெக்டிவாக இருக்கணும், நீங்கள் கவனிக்கிறது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபோக்கஸ் ஆன் த கான்டென்ட். இப்போது ஒரு கண்டென்ட் இருக்குது அப்படின்னா அந்த கண்டென்ட்டை வந்து ரொம்ப அழகாக ஃபோக்கஸ் நீங்கள் முதல்ல பண்ணணும். எதை பேஸ் பண்ணி இந்த கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். லுக் ஃபார் ஃபெமிலியர் வேர்ட்ஸ். அதில் உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் எதுவும் வந்திருந்ததுன்னா அதோடு சேர்த்து அந்த சென்டென்ஸை பார்த்து இது என்ன ஓவராலாக என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அண்ட் ஐடென்டிஃபை த சங்க் ஆஃப் வேர்ட்ஸ் தட் கிவ் த கோர் மீனிங் ஆஃப் த அட்ரன்ஸ். அதாவது அவங்க சொல்லக்கூடிய கோர் மீனிங்னா மையம். ஸோ அந்த மொத்த கருத்து என்ன அப்படிங்கிறத, தெரியாத வார்த்தைகள் வந்தால் கூட பரவாயில்லை, உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் அதில் இருக்கும்ல, அதை கண்டுபிடிச்சி மொத்தமாக இதனுடைய சாராம்சம் என்ன, எதை பற்றி சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். இப்படி நம்ம பண்ணும்போது நம்மளுடைய லிஸ்னிங் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு 4 ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் ஆர்எஸ்சி பற்றி சொல்கிறாங்க. ஃபிசிக்கல், அதாவது வாய்ஸ் அண்ட் பாடி லாங்குவேஜ். இப்போ ஒரு ஸ்டோரி சொல்லும் போது உங்களுக்கு அந்த ஸ்டோரி சொல்கிறவங்க, அந்த ஸ்பீக்கர் எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒன்ஸ் upon a time there was a dark, அந்த மாதிரி சொல்லும் போது அந்த இடத்துல அவங்க பாடி லாங்குவேஜ் அந்த டார்க், அந்த ஒன்ஸ் upon a time அதுக்கேற்ற மாதிரி வேரி ஆகும், அதை கவனிக்கணும். தென் லிங்குவிஸ்டிக்ஸ், அவங்க வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, வேர்ட்ஸ் என்ன யூஸ் பண்ணுறாங்க, சரியான லாங்குவேஜ் வந்து சரியான இடத்துல யூஸ் பண்ணுவாங்க, அந்த கான்டெக்ஸ்டில் வந்து அந்தந்த வார்த்தைகள் கரெக்டாக மேட்ச் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் கவனிக்கணும். அப்புறம் காக்னிட்டிவ், தட் இஸ் ரீசனிங் அண்ட் ஸ்ட்ரக்சர். அந்த வார்த்தை வந்து எந்ததுக்காக, என்ன மீனிங்காக, அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு வார்த்தையை நீங்கள் எடுத்தீங்கன்னா அதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கும். பட் இந்த இடத்துல அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அண்ட் சோஷியல் அண்ட் இமோஷனல், that is audience awareness, confidence in speaking, listening and responding, working with others. இப்போ அந்த மாதிரி கேள்வி ஒருத்தவங்க பேசிட்டு இருக்கும் போதே கேள்வி கேட்பாங்க, இடையில அடுத்தவங்க கிட்ட என்ன கேட்க போறேன், நீங்க தயாரா இருங்க அப்படிங்கிறத பத்தி சொல்லுவாங்க. ஸோ அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போது அவங்க பாடி லாங்குவேஜ் வச்சு, அவங்க யூஸ் பண்ணுற வார்த்தைகளை வச்சு, அவங்க கேட்கக்கூடிய கொஷனை வச்சு நாம் இவங்க இதைத்தான் சொல்ல வராங்க அப்படின்னு ஓரளவு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம லிசன் பண்ணும்போது இதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். இப்படி நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது ஒரு ஈடுபாடு வந்துடும். அப்போது ஈடுபாடு உங்களுக்கு வரும்போது கிளாஸில் டீச்சர் பாடம் எடுக்கும்போது உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் அதை விட்டு விலகி போகாது. ஸோ லிசனிங்கில் ரொம்ப கான்சென்ட்ரேட் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக சப்ஜெக்ட் புரிஞ்சிடும். சப்ஜெக்ட் புரிஞ்சிச்சுன்னா உங்களால் ஈஸியாக எக்ஸாமில் வந்து ஆன்சர் பண்ண முடியும். நீங்கள் அதுக்கு தயாராகிடுவீங்க. அப்போ படிப்பு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக மாறிடும். தென் இப்போது இதில் வந்து டேக் எ லுக் அட் த வாய்ஸ் எலிமெண்ட் ஆஃப் ஃபிசிக்கல். இட் ரெஃபர்ஸ் டு, இப்போ ஃபிசிக்கல்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா வாய்ஸ் எந்த மாதிரியான எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. ஒரு 4 பாயிண்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க. என்னென்னா டோனல் வேரியேஷன், ஃப்ளூயன்சி அண்ட் பேஸ் ஆஃப் அ ஸ்பீக்கிங், கிளாரிட்டி ஆஃப் அ ப்ரொனன்சியேஷன், வாய்ஸ் ப்ரொஜெக்ஷன்ஸ், இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு டோனல் வேரியேஷன்னா என்ன அப்படின்னு சொல்ல போகிறாங்க. டோனல் வேரியேஷன் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, ஃபாலிங் அண்ட் ரைசிங் டோன், அவ்வளோதான். இப்போது ஃபாலிங் அண்ட் ரைசிங் டோன் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா. ஃபாலிங் டோன் அப்படிங்கிறது பொதுவாக ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறோம் அப்படின் போது அந்த இடத்துல ஃபாலிங் டோன் வரும். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபாலிங் டோன் அப்படின்னா ஒரு சென்டென்ஸில்
ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்ததுன்னா அது ஃபாலிங் டோன். லாஸ்ட் அந்த சென்டென்ஸ் முடிவில் இம்பார்ட்டன்ஸ் போகுதுன்னா அது ரைசிங் டோன். அந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான சென்டென்ஸ் ஃபார்மேஷன் கொஷனில் கேட்டாலும் நீங்கள் அதை ஈஸியாக ஃபாலிங்காக ரைசிங்கான்னு கண்டுபிடிக்க முடியும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு உதாரணத்திற்கு கன்வே இன்ஃபர்மேஷன் இன் எ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் வே. ஒரு நார்மலான ஒரு ஃபேக்ட், உண்மை, அதை நீங்கள் அடுத்தவங்களுக்கு சொல்கிறீங்க. அப்போது அது வந்து என்னென்னா ஃபாலிங் டோன். உதாரணத்திற்கு ஐ லிவ் இன் தமிழ்நாடு, நான் தமிழ்நாட்டில் வசிக்கிறேன். ஸோ ஐ லிவ் இன் திருமங்கலம். இந்த இடத்துல வந்து ஐ லிவ் இன் திருமங்கலம், ஐ லிவ் இன் மதுரை, ஐ லிவ் இன் தமிழ்நாடு, ஐ லிவ் இன் சென்னை. ஸோ இந்த மாதிரி வரும்பொழுது நான் அப்படிங்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் போகுது. அதனால இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்டு ஃபாலிங் அப்படி ஐ அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகி டோன் இறங்கி வரும். ஐ லிவ் இன் தமிழ்நாடு. ஹீ இஸ் 20 years old. 20 வயசு ஆயிடுச்சு. யாருக்கு? அவனுக்கு. ஹீ. ஸோ அந்த இடத்துல தான் அந்த டோன் வந்து ஸ்டார்ட் ஆகி அப்படி லோ ஆகிட்டே வருது, ஃபால் ஆகிட்டே வருது. ஹீ இஸ் 20 years old. நெக்ஸ்ட்டு WH கொஷின் ஆஸ்க்ட் இன் எ கேஷுவல் ஆர் நியூட்ரல் வே. நார்மலாக ஒரு WH கொஷின் கேட்கும்பொழுது அது ஃபாலிங் டோன். உதாரணத்திற்கு வேர் டு யூ லிவ். நீங்கள் வசிக்கிறீங்க தெரியுது, எங்கே வசிக்கிறீங்க, எந்த ஊர். ஸோ வேர் அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டே இம்பார்ட்டன்ஸ் வந்துடுது. அப்படி போக போக லாஸ்ட்டில் இறங்கிடுது. வேர் டு யூ லிவ். ஸோ வேர் டு யூ லிவ் அப்படின்னு சொல்லும்போது அது ஃபாலிங் டோன். வென் டிட் யூ கம். வென் அப்படிங்கிறது எப்போ. வென் டிட் யூ கம், எப்போ நீங்கள் வந்தீங்க. ஆக்சுவலாப்பா நம்ம இந்த ஃபாலிங் ரைசிங் டோன் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நம்ம ஃபாரினர்ஸோட அவங்களோட சேர்ந்து உரையாடும் போது, இல்லை அந்த மாதிரி நிறைய நம்ம லிசன் பண்ணும்போது தான் அந்த டோன் வச்சு நம்ம ஃபாலிங்காக ரைசிங்காங்கிறத கண்டுபிடிக்க முடியும். நம்ம கிளாஸ்லேயே உட்காந்து கவனிக்கும் போதோ இல்லை காலேஜில் இருக்கும் போதோ இங்கிலீஷில் பேசுகிறது ரொம்ப ரேர். அப்படி இருக்கும்போது இப்போ ஃபாலிங் ரைசிங் டோனை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு சேலஞ்சு நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கும். நீங்கள் இந்த மெத்தடை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுட்டிங்கன்னா எக்ஸாம் ஓரியன்டாக உங்களால் ஈஸியாக எது ஃபாலிங் எது ரைசிங் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். எதுனா இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன், அதுதான் ஃபாலிங். எல்லாமே எப்படி இருக்கும்னா ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் எடுத்த உடனே ஒரு சென்டென்ஸில் தொடக்கத்திலேயே முக்கியத்துவம் வாய்ந்ததாக வந்துச்சுன்னா அது ஃபாலிங். ரைசிங் அப்படிங்கிறது அந்த முடியும் போது அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் வரும். அப்போ அந்த இடத்துல டோனை நம்ம ரேஸ் பண்ணுவோம், அதான் ரைசிங். ஸோ கமெண்ட் கொடுக்குறாங்க, க்ளோஸ் யுவர் புக்ஸ் அண்ட் லிசன், டேக் இட் அவே. இப்போ க்ளோஸ் யுவர் புக்ஸ் அண்ட் லிசன். புக்ஸ் எல்லாம் திறந்து வச்சுருக்கீங்க, முதல்ல அந்த புக்கை மூடுங்க. ஸோ க்ளோஸ் யுவர் புக்ஸ். அதுக்கு க்ளோஸ் அப்படிங்கிறதுக்கு அழுத்தமாக போகுது, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் போகுது. ஸோ அது ஃபாலிங். தென் டேக் இட் அவே. இதை எடுத்துகிட்டு போ, முன்னாடி வைக்காத, இதை டேக் இட் அவே. தென் எக்ஸ்க்ளமேட்டரி, ஹவு நைஸ் ஆஃப் யூ, வாட் a pity. இந்த இடத்துல ஹவு நைஸ், ஹவு எடுத்த உடனேயே அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்துடுது. வாட் எடுத்த உடனே இம்பார்ட்டன்ஸ் வந்துடுது. அப்புறம் டேக் கொஷின் பார்த்தீங்கன்னா இட்ஸ் குட், isn't it. அந்த isn't it அப்படிங்கிறது மெதுவாக இறங்கி வந்துடுது. இட்ஸ் குட் அப்படிங்கிறது ரேஸ் ஆகுது ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் வருது, போக போக அப்படியே இறங்கிடுது. தட் இஸ் ஃபாலிங். தென் தே ஆர் பிரிட்டி ஆரண்ட் தே. அவங்கள ரொம்ப அழகாக இருக்காங்க இல்லையா. அந்த இல்லையா அப்படிங்கிறது மெதுவாகவும், தே ஆர் பிரிட்டி அப்படிங்கிறது ரேஸாகவும் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் தட் இஸ் ஃபாலிங். நெக்ஸ்ட்டு இப்போ ரைசிங் டோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன் ஜெனரல் கொஷன் ஹவ் யூ ரெட் த நாவல். ஒரு பெரிய நாவல் 500 பக்கம் இருக்குது, அந்த நாவலை வாசிட்டான். ஹவ் யூ ரெட் த நாவல். இந்த இடத்துல நாவலை வாசிட்டியா சொல்லும்போது அந்த நாவல் இம்பார்ட்டன்ஸ் எங்கே போகுதுன்னு பார்த்தியா, ஹேவ் இல்லாமல் நாவல் அங்கே லாஸ்ட்டுக்கு போகுது. ஸோ அப்போ சென்டென்ஸ் எப்படி மெதுவாக ஸ்டார்ட் ஆகி ரேஸ் ஆகும். ஹேவ் யூ ரெட் த நாவல், அந்த இடத்துல ரேஸ் ஆகுது. அப்போது இது ரைசிங் டோன். வுட் யூ ப்ளீஸ் பாஸ் த சால்ட். அந்த சால்ட்டு உப்புக்கு, அந்த ஜீனி சுகர் கிடையாது, சால்ட்டு உப்பு, அது இங்கே கொடுங்க. அப்போ எதுன்னு நீங்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்லும் போது அந்த தேவையானது சால்ட்டுங்கிறது லாஸ்ட்டில் இருக்குது. அப்போது அந்த இடத்துல தான் ரைஸ் ஆகும். ஸோ அதனால் இது ரைசிங் டோன். WH கொஷின் when asked with involvement and interest. ஒரு இன்வால்மெண்ட்டோட ஒரு இன்ட்ரெஸ்டோட WH கொஷின். உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் வரலாம். WH கொஷின் இதுக்கு முன்னாடி ஃபாலிங்லேயும் பார்த்தோம் இல்லையா. இந்த இருக்கு பாருங்க, ஃபாலிங்லேயும் when did you come அப்படின்றத when அப்படிங்கிற வார்த்தை வருது. அதே இது ரைசிங்லேயும் when did you arriveனு வருது. அப்போது இது எப்படி நாங்கள் ஃபாலிங்காக இல்லை ரைசிங்கான்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். இந்த இடத்துல கிளியராக சொல்கிறேன் பாருங்கள்.
இப்போ ஃபாலிங்னு வரும்பொழுது இந்த இடத்துல when did you come இது வந்து ஃபாலிங் டோன். ஏன்னா when did you come நீ கம் வந்துட்ட, எப்போ வந்த, உன்னை எத்தனை மணிக்கு நான் வர சொன்னேன், 10 மணிக்கு வர சொன்னேன், ஆனால் நீ என்னன்னா 12 மணிக்கு வந்திருக்கிற, இல்லை 1 மணிக்கு வந்திருக்கிற. when did you come அப்போது அந்த இடத்துல எப்போ அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் போகுது, போயிட்டு அப்படியே இறங்கிடுது. when did you come அந்த இடத்துல when அப்படிங்கிறது ரேஸ் ஆகிட்டு அப்படியே போக போக இறங்கிறதுனால இது ஃபாலிங். ஆனால் இந்த இடத்துல அதே தான் when did you arriveங்கிறது அதே தான். பட் ஆனால் எப்படி ரீட் பண்ணுறோன்னா when did you arrive. இப்போது ஒரு சீஃப் கெஸ்ட் வந்திருக்கிறாங்க, வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஐயோ சீஃப் கெஸ்ட் வந்துட்டாங்களா, அவங்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம வெளியில் நின்று அவங்கள வரவேற்கணுமே, அதுக்குள்ளே அவங்க வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒரு பதற்றம், ஒரு இன்வால்மெண்ட்டு, ஒரு ஆர்வம் எல்லாம் சேர்ந்து நம்ம கேட்கும்போது when did you arrive இப்போ நீங்கள் வந்தீங்க, அந்த அரைவுங்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் போகுது. ஸோ அதனால இந்த இடத்துல அது ரைசிங் டோன். அடுத்து what did you say நீ என்ன சொன்ன, என்னை பார்த்து இப்படி சொன்னியா நீ அப்படின்னு கேட்குறோம். ஸோ அந்த மாதிரி என்ன சொன்ன, அந்த சொன்ன அப்படிங்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் போகுது. அந்த இடத்துல டோன் ரைஸ் ஆகுது. what did you say when did you say எப்போ நீ சொன்ன, என்ன சொன்ன அப்படின்னு சொல்லும்போது what did you say. ஸோ அந்த இடத்துல சே அப்படிங்கிறது ரைசிங் டோன். நெக்ஸ்ட்டு எஸ்ஆர்னோ டைப் ஆஃப் கொஷின்ஸ் வருது பார்த்தீங்களா, அந்த இடத்துல சீக்கிங் இன்ஃபர்மேஷனோட வரும்போது நாம் அதை ரைசிங் டோனாக சொல்லுவோம். டிட் யூ லைக் த கிஃப்ட், இந்த கிஃப்ட் உனக்கு பிடிச்சிருக்கா, நான் கொடுத்த அந்த கிஃப்ட், ஒரு பர்டிகுலர் கிஃப்ட் கொடுத்துருக்கேன், அது உனக்கு பிடிச்சிருக்கா. ஸோ இம்பார்ட்டண்ட் கிஃப்ட் லாஸ்ட்டில் இருக்குது, அப்போது அது ரைஸ் ஆகும். அப்போது டிட் யூ லைக் த கிஃப்ட். நெக்ஸ்ட் why didn't you join with us at lunch ஏன் எங்கள் கூட நீ லஞ்சுக்கு வரல, பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லலை, லஞ்ச் சப்பர் சொல்லலை, டின்னர் சொல்லலை, லஞ்ச். ஸோ அப்போ இம்பார்ட்டன்ஸ் லஞ்சுக்கு போகுது. ஸோ லாஸ்ட்டு, அதனால் அது ரைசிங் டோன். ஸோ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் வந்தால் ஃபாலிங், லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் போனால் ரைசிங் அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து ஏன் அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோ சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் ஓரியன்டாக நீங்கள் புரிஞ்சுக்கணும், சீக்கிரமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னும் போது இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தென் ஃபாலிங் அண்ட் ரைசிங் டோன் ரெண்டுமே இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். எங்கன்னா ஒரு டவுட் அண்ட் அன்சர்டனிட்டி அந்த மாதிரியான இடங்களில். அதுக்கப்புறம் ஒரு இம்ப்ளைடு மீனிங் இன் எ ஸ்டேட்மெண்ட், அதாவது தெளிவில்லாமல் சொல்லுவோம், ஒரு தெளிவில்லாத ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகி வரும்போதெல்லாம் நம்ம அது ஃபாலிங்காகவோ இல்லை ரைசிங்காகவோ டோன்னு நம்ம சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க, அதில் ஒரு 10 சென்டென்சஸ் கொடுத்துருக்குறாங்க. இதை நீங்கள் எப்படி ஃபாலிங் இல்லைன்னா ரைசிங் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன், வாட் அ வண்டர்ஃபுல் சர்ப்ரைஸ். இந்த இடத்துல வாட் வண்டர்ஃபுல் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லும்போது வாட், இந்த இடத்துல வாட் அப்படின்ற ஒரு ஆச்சரியம் முதல்ல போகுது. ஹவு அந்த இடத்துல ஒரு ரைஸ் ஆகுது. எடுத்த உடனே அந்த இடத்துல இம்பார்ட்டன்ஸ் போகுது. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வாட் ஹவு அப்படின்னு இம்பார்ட்டன்ஸ் போய் அப்படியே இறங்கிடுது. வாட் ஒண்டர்ஃபுல் சர்ப்ரைஸ் அப்படி இறங்குது. ஸோ தட் இஸ் ஃபாலிங் டோன். நெக்ஸ்ட்டு, டு யூ ஹாவ் ஒயிட் ஷீட்ஸ். க்ரீன் ஷீட்ஸ் இல்லை, பிளாக் ஷீட்ஸ் கிடையாது, ரூல்டு கிடையாது, அன்ரூல்டு கிடையாது, ஒயிட் ஷீட்ஸ் இருக்கா. ஸோ இந்த இடத்துல எதுக்கு முக்கியத்துவம் போகுது, ஒயிட் ஷீட். அப்போ லாஸ்ட்டு தான் டோன் ரைஸ் ஆகும் நமக்கு. அதனால டு யூ ஹாவ் ஒயிட் ஷீட்ஸ் அப்படின்னு கேட்கும்போது தட் இஸ் அ ரைசிங் டோன். நெக்ஸ்ட், தே ஆர் ஹெவி ஆரண்ட் தே ஆர் ஹெவி. அப்பா ஹெவியாக இருக்குது, தூக்க முடியலையே இல்லையா. அப்போ இல்லையாங்கிறது சாஃப்ட் ஆகி தே ஆர் ஹெவி அப்படிங்கிறது முதல்ல எடுத்தோட இம்பார்ட்டன்ஸ் போகுது. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அது ஃபாலிங் சொன்னேன், ஃபாலிங் டோன். நெக்ஸ்ட், ஷட் த டோர். அந்த கதவை நான் என்ன செய்ய, திறக்கவா மூடவா, ஷட் மூடு. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோட இம்பார்ட்டன்ஸ் ஷட் அதுக்கு போகுது. ஸோ அதனால அது ஃபாலிங் டோன். நெக்ஸ்ட்டு, வேர் டு யூ ஒர்க். நீ வேலை பார்க்குற எனக்கு தெரியுது, வேர் எங்கே, காலேஜ்லையா, ஸ்கூல்லையா, ஃபேக்ட்ரிலையா, வேர் டு யூ ஒர்க் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் வருது, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குது. தட் இஸ் ஃபாலிங் டோன். நெக்ஸ்ட், டிட் தே எவர் டெல் ஹிம் த ட்ரூத். இது வந்து அன்சர்டன் அவங்களே கொடுத்துருக்குறாங்க ப்ராக்கெட்டில். ஸோ நம்ம அன்சர்டனிட்டிக்கு நம்ம என்ன பார்த்தோம், அது ஃபாலிங்காகவும் ரைசிங்காகவும் இருக்கலாம்னு பார்த்தோம். ஸோ நீங்கள் ரெண்டில் எது வேணாலும் எழுதிக்கலாம், ரைட்டு தான். நெக்ஸ்ட்டு, டர்ன் லெஃப்ட் அட் த ஜங்ஷன் போகிறீங்களா, அங்கே டர்ன் லெஃப்ட் திரும்புங்க, ரைட் கிடையாது, லெஃப்ட் அப்படி சொல்லும்போது ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் வந்துடுது. ஸோ தட் இஸ் ஃபாலிங் டோன். கீப் குவைட், அமைதியாயிரு,
அதுவே கண்டினியூ பண்ணு. ஸோ கீப் அப்படியே கண்டினியூ பண்ணு. அங்கே இம்பார்ட்டன்ஸ். ஸோ ஃபாலோயிங் டோன். லீவ் திஸ் காலம் பிளாங்க். லீவ் திஸ், இதை விட்டுடு. எதை? இந்த ஒரு பர்டிகுலர் காலத்தை விட்டுடு. அதை எழுதவா விட்டுறவா விட்டுடு. ஸோ ஃபஸ்ட்டே இம்பார்ட்டன்ஸ் லீவ் அப்படிங்கிறதுக்கு வந்துடுது முக்கியத்துவம், அப்படி இறங்கி வந்துடுது கீழே. லீவ் திஸ் காலம் பிளாங்க். ஸோ தட் இஸ் ஃபாலோயிங் டோன். நெக்ஸ்ட், வாட் டிட் த மேனேஜர் சே. இந்த இடத்துல உனக்கு எப்படி கொடுத்துருக்குறாங்கன்னா ஒரு பொலைட்டாக கொடுத்துருக்குறாங்க. அந்த மேனேஜர் என்ன சொன்னார். ஸோ இந்த இடத்துல வாட் டிட் த மேனேஜர் சே அப்படின்னாலும், வாட் டிட் த மேனேஜர் சே, அந்த மேனேஜர் என்ன சொன்னார் அப்படின்னாலும் ஃபாலிங் ஆர் ரைசிங் ரெண்டு மீனிங்கில் ஒரு இன்வால்மெண்ட்டோட கேட்குறதாக இருந்தால் அது ரைசிங்காக இருக்கும். நார்மலான கொஷனாக இருந்தால் இது ஃபாலிங்காக இருக்கும். ஸோ ரெண்டுமே நீங்கள் எழுதிக்கலாம். கரெக்டு. Then practice the above utterance and check if you are using the right tone. இது மட்டும் இல்லை, இப்போ இந்த டோனை வந்து நீங்கள் கரெக்டாக சொல்லி பார்த்து பழகணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, லிஸ்னிங் ஃபார் இன்ஃபர்மேஷன். இப்போ வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண போகிறோம். அதுக்காக இந்த ஒரு டயலாக் நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம ஃபஸ்ட்டு அந்த டயலாக் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி கேட்கக்கூடிய கொஷனுக்கு ஆன்சர் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்னேகா, ராஜன் ரெண்டு பேர் இருக்காங்க. ஸ்னேகா சொல்கிறான், ஹாய், ஐ ஜஸ்ட் கம் டு கிவ் யூ த கேக் ஐ மேட். நான் இப்போ இங்கே வந்திருக்கேன், எதுக்கு தெரியுமா, ஒரு கேக் நான் பண்ணேன், அதை கொடுக்கறதுக்காக. ராஜன் சொல்கிறான், வாவ், லுக்ஸ் எம்மி, தேங்க்யூ, சூப்பராக இருக்குது கேக், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறான். தென் ஸ்னேகா, வாட்ஸ் த ஹரி, ஆர் யூ கோயிங் சம்வேர், ஏன் இப்படி வேக வேகமாக எங்கேயோ போகிற மாதிரி இருக்குது, எங்கேயா போறியா அப்படின்னு. உடனே ராஜன் சொல்கிறான், யா, ஐ எம் பிளானிங் டு கோ டு த காலேஜ் ரீடர்ஸ் கிளப். நம்ம காலேஜ் ரீடர்ஸ் கிளப்புக்கு நான் போகிறேன். உடனே ஸ்னேகா, ஓ, ஐ டிடன்ட் நோ அபவுட் தட், வேர் இஸ் இட், எனக்கு தெரியாதே, அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே ராஜன் சொல்கிறான், இட்ஸ் ஆன் த ட்ரங்க் ரோடு நியர் த ஹில் ஸ்டேஷன் மால். ஹில் ஸ்டேஷன் மாலுக்கு பக்கத்தில் ஒரு ட்ரங்க் ரோடு இருக்குல்ல, அங்கே தான் இருக்குது. தேர் இஸ் ஸோ மச் ரீடிங் அண்ட் ஃபன் தேர். நிறைய புக்ஸ் இருக்குது, அங்கே ரீட் பண்ணலாம், ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்படின்றான். ஸ்னேகா சொல்கிறா, இஸ் த கிளப் ஓப்பன் ஆல் டேஸ், எல்லா நாளுமே ஓப்பன் ஆகிருக்குமா அப்படின்னு. ராஜன் சொல்கிறான், நோ, ஒன்லி ஆன் வீக்கெண்ட், அதாவது சாட்டர்டே சண்டே மட்டும்தான் இருக்கும், ஃப்ரம் 3 PM to 7 PM மட்டும்தான். உடனே ஸ்னேகா சொல்கிறா, வாட் ஷார்ட் ஆஃப் ரீடிங் டேஸ்ட் டஸ் இட் கேரட் டு, என்னென்ன மாதிரியான ரீடிங் புக்ஸ் இதெல்லாம் இருக்கும் சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ ராஜன் சொல்கிறான், யூ வைடு ரேஞ்ச், ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன், ட்ராவலிங், ஃபேண்டசி, யூ கேன் ஈவன் ஃபைண்ட் நியூலி பப்ளிஷ்டு புக்ஸ். நான் சொல்கிறேன், நிறைய கதை புக்கு இருக்கும், கதை புக்கு, அதுக்கப்புறம் ட்ராவல் பயண கட்டுரை குறிப்பு, அப்புறம் ஃபேண்டசி கற்பனையான கதைகள் புக்கு, இன்னும் நிறைய இருக்குது, புதுசாக பப்ளிஷ் பண்ண எல்லா புக்கும் அங்கே இருக்கும் அப்படின்னு. உடனே ஸ்னேகா சொல்கிறா, கேன் வி பாரோ புக்ஸ், அந்த புக்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கலாமா, பாரோனா கடன் வாங்கிட்டு வரலாமா அப்படின்னு. உடனே நோ லெண்டிங், கடன்லாம் கொடுக்க மாட்டாங்க, யூ ஆர் பர்மிட்டட் டு ரீட் இன் த லைப்ரரி, நீ அங்கே தான் உட்காந்து லைப்ரரியில் படிக்கணும். தேர் இஸ் மோர் டு இட் தேன் த லைப்ரரி, நீ லைப்ரரியில் இருக்கிறத விட நாங்கள் நிறைய புக்ஸுக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். தே ஹாவ் ஃபிலிம் ஸ்க்ரீனிங், குரூப் டிஸ்கஷன்ஸ், குவிஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இருக்குது. அங்கே ஃபிலிம் இருக்குது, நீ சிடி போட்டு பார்த்துக்கலாம், குரூப் டிஸ்கஷன் இருக்கும், நீ பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம், குவிஸ் ப்ரோக்ராமில் அட்டன் பண்ணிக்கலாம், விச் ப்ரொவைட் ஆஸ் அன் என்ஜாயபிள் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். அது எல்லாமே வந்து லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸை ஒரு என்ஜாயபிளாக மாற்றும் நமக்கு. ஈவன் இஃப் யூ மிஸ் கோயிங் தேர் ஃபார் எ வீக், நோ வரிஸ், you will find the events updated on the club web pages. கிளப்புடைய வெப் பேஜ் இருக்குது, நீ அங்கே கூட போய் அதை வெரிஃபை பண்ணிக்கலாம். நீ ஒரு வாரம் போக முடியல அப்படின்னா போன வாரம் என்ன நடந்துச்சு நீ பார்த்துக்கலாம். உடனே ஸ்னேகா காசை வந்துடுச்சு, ஐ விஷ் ஐ வேர் எ மெம்பர் தேர், ஐயோ எனக்கு உங்கள் மெம்பரான ஆசையாக இருக்கே அப்படின்னு சொல்கிறான். உடனே ராஜன் சொல்கிறான், எனிவே இட்ஸ் நாட் டூ லேட், ஆல் தட் யூ நீட் இஸ் யுவர் காலேஜ் ஐடி கார்டு ஃபார் கெட்டிங் எ மெம்பர்ஷிப். ஒன்றும் பிரச்சனை இல்லை, காலேஜ் ஐடி கார்டு எடுத்துகிட்டு வா, நீ மெம்பர்ஷிப் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். உடனே இஸ் தேர் எனி மெம்பர்ஷிப் ஃபீஸ், ஏதாவது ஃபீஸ் எதுவும் கேட்பாங்களா அப்படின்னு. நோ, ஒன்லி த காலேஜ் ஐடி கார்டு, காலேஜ் ஐடி கார்டே போதும், இட்ஸ் மேண்டேட்டரி, ஆனால் அது கட்டாயம் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஸ்னேகா, ஃபைன் தென் லெட் மீ குவிக்லி கோ ஹோம் அண்ட் கெட் மை ஐடி, எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கு, நான் ஓடி போய் ஐடி கார்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஐ வில் பி பேக் இன் 5 minutes, 5 நிமிஷத்தில் வந்துடுவேன், வெயிட் ஃபார் மீ, ஐ வில் ஜாயின் யூ, கொஞ்சம் வெயிட் பண்ண, நானும் உங்க கூட சேர்ந்துக்கிறேன். ஷுர், முடிஞ்சிருச்சு டயலாக் இல்லையா. இப்போ உங்களுக்கு எக்ஸசைஸ் கேட்டிருக்காங்க, என்னன்னா கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்சஸ். ஒரு 5 கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ராஜன் வாஸ் கெட்டிங் ரெடி டு கோ டு, எங்கே போகணும்னு நினச்சிட்டு இருந்தா, காலேஜ் ரீடர்ஸ் கிளப்புக்கு.
Sneha hasn't joined the club yet because she doesn't know. அவள் இன்னும் கிளப்பில் ஜாயின் பண்ணலை ஸ்னேகா, ஏன்னா அவளுக்கு தெரியாது. எது வந்து மேண்டேட்டரி மெம்பர்ஷிப் ஆகிறதுக்கு? தேர்ட் ஒன், த காலேஜ் ஐடி கார்டு. த கிளப் கிவ்ஸ் அண்ட் என்ஜாயபிள் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். அவன் சொல்கிறான் இல்லையா, என்ஜாயபிள் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு சொல்லி, அதான் இங்கே. ஃபிஃப்த் ஒன், த கிளப் ஃபங்க்ஷன் ஆன் வீக்கெண்ட்ஸ். வீக்கெண்டில் எந்த டயத்தில் இருக்கும்? 3 PM to 7 PM வரைக்கும் இருக்கும். இப்போ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்டிருக்காங்க. ஸ்னேகா brought a cake ஃபார் ராஜன். ராஜனுக்காக கேக் கொண்டு வந்தா ஸ்னேகா. உண்மையா? எஸ், ட்ரூ. ஸ்னேகா ஹவுஸ் இஸ் வெரி ஃபார் ஃப்ரம் தட் ஆஃப் ராஜன். ராஜன் வீட்டிலேருந்து ஸ்னேகா வீடு ரொம்ப தூரமாக இருக்குது. கிடையாது, 5 நிமிஷத்தில் நான் வந்துடுறேன்னு சொல்கிறால, அப்போ பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ தட் இஸ் ஃபால்ஸ். வென் ஸ்னேகா கேம், ராஜன் வாஸ் டேக்கிங் ஏ நேப். நேப்னா குட்டி தூக்கம். ஸ்னேகா வரும்போது ராஜன் குட்டி தூக்கம் போட்டுட்டு இருந்தான். கிடையாது, அவன் லைப்ரரி போகிறதுக்காக கிளம்பிட்டு இருந்தான். ஸோ அப்போ இந்த சென்டென்ஸ் ஃபால்ஸ். ஸ்னேகா டிசைட்ஸ் டு ஜாயின் த கிளப் இம்மீடியட்லி. உடனே கிளப்பில் ஜாயின் பண்ணணும்னு ஸ்னேகா விரும்பினா. ஆமாம், உடனே விரும்பிதான் நான் போய் ஐடி கார்டு எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னான். The club asks for a membership fee ₹200. 200 ரூபாய் மெம்பர்ஷிப் இந்த கிளப் வந்து கேட்டிருக்கு. கேட்கல, ஐடி கார்டு மட்டும் இருந்தால் போதும் தான் சொன்னோம். ஸோ அப்போ இந்த சென்டென்ஸ் ஃபால்ஸ். இப்போ உங்களுக்கு ஆன்சர் கேட்டிருக்காங்க. வேர் இஸ் த காலேஜ் ரீடர்ஸ் கிளப் லொக்கேட்டட்? எங்கே இருக்குது அவன் சொல்கிறான் பார்த்தீங்களா? ராஜன் சொல்லுவான் பாருங்க, ட்ரங்க் ரோடு நியர் த ஹில் ஸ்டேஷன் மால். அந்த சென்டென்ஸ் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட், டஸ் த லைப்ரரி லெண்ட் புக்ஸ்? புக்ஸ் எல்லாம் கடை தருவாங்களா? தரமாட்டாங்கன்னு சொல்லுவான். அங்கே தான் உட்காந்து படிக்கணும்னு சொன்னோம். த லைப்ரரி டசன்ட் லெண்ட் த புக்ஸ். வேர் வாட் ஆர் த ஈவெண்ட் தட் ஆர் ஹெல்ட் இன் த கிளப்? கிளப்பில் என்னென்ன ஈவெண்ட் எல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபிலிம் ஸ்க்ரீனிங், குரூப் டிஸ்கஷன்ஸ், குவிஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இருக்கும். வாட் ஷார்ட் ஆஃப் புக்ஸ் கேன் ஒன் ஃபைண்ட் இன் த லைப்ரரி? வைட் ரேஞ்ச் ஆஃப் ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன், ட்ராவலிங், ஃபேண்டசி, நியூலி பப்ளிஷ்டு புக்ஸ் எல்லாமே இருக்கும். இஃப் அ மெம்பர் ஹேஸ் நாட் விசிட்டட் த கிளப் ஃபார் அ மந்த், என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. அடுத்த வாரம் நம்ம போய் வெப்பேஜில் போய் பார்த்துக்கலாம் அதை. So he or she will find the events update on the club web pages. இவ்வளோதான். ஸோ ஒரு டைலாகு, அது ரிலேட்டடாக ஃபில்அப், ட்ரூ ஆர் ஃபால்ஸ், கொஷின் ஆன்சர் 3மே கேட்டிருக்காங்க இல்லையா? எக்ஸாமில் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுப்பாங்க, ஒரு டைலாக் கொடுத்து இந்த மாதிரி ஃபில்அப் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி அப்புறம் ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணணும். ஆஸ்கிங் ஃபார் இன்ஃபர்மேஷன்ஸ், இதெல்லாமே ஃப்ரேசஸ். ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா, ஒரு ஆர்டினரி கான்வர்சேஷனில் நம்ம என்ன சொல்லுவோம்? டு யூ நோ தேர் இஸ் திஸ் அட்ரஸ்? டு யூ ஹேப்பன் டு நோ தட் த வே டு த ரயில்வே ஸ்டேஷன்? தென் குட் யூ டெல் மீ திஸ் அட்ரஸ்? இந்த மாதிரி நம்ம கேட்போம் இல்லையா? அதான் அவங்க கொடுத்துருக்குறது. இதெல்லாம் ஃப்ரேசஸ். இது அப்படியே நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணிக்கணும், வேறு வழி இல்லை. ஐ வுட் லைக் டு நோ, டு யூ ஹாவ் எனி ஐடியா அபவுட் திஸ்? இந்த மாதிரி. நெக்ஸ்ட், ஃபார்மல் அக்கேஷனில் ஐ ஒண்டர் இஃப் ஐ குட் டெல் மீ. செகண்ட் வந்து ஐ ஷுட் பி இன்ட்ரெஸ்டட் டு நோ. தேர்ட் வந்து ஐ ஹோப் யூ டோன்ட் மைண்ட் மை ஆஸ்கிங் பட். இதுக்கப்புறம் எனி க்ளூ, எனி ஐடியா, இந்த மாதிரியான ஃப்ரேசஸ்லாம் நிறையா கொடுத்துருக்குறாங்க. இப்போ உங்களை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? ஆக்டிவிட்டீஸில் 5 கொஷின்ஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா? இந்த ஃபஸ்ட்டு, அதாவது ஆஸ்கிங் ஃபார் இன்ஃபர்மேஷனில் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ, சாரி. இந்த இடத்துல ஒரு 5 கொஷின்ஸ் கொடுத்துருக்குறாங்க இல்லையா? ஸோ இந்த 5 கொஷின்ஸையுமே அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு சென்டென்ஸாக மேக் பண்ணுங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் அதை வந்து சென்டென்ஸாக மேக் பண்ணணும். அதான் ஆக்டிவிட்டி 1. இப்போ frame 5 questions using the above phrases. Do you know this address? Do you happen to know the way to the station? Could you tell me where she is? I would like to know how to prepare this. Do you have any idea about this? இந்த மாதிரி நீங்கள் சென்டென்ஸ் மேக் பண்ண வேண்டியது இருக்கும். தென் கிவிங் இன்ஃபர்மேஷன், ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி நீங்கள் கொடுக்குறீங்க, ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு ஃபார்மல் வேலை எப்படி கொடுப்பீங்க? I would be happy to answer that. It would be pleasure to help you. Informal, sure. ஒரு கொஷின் கேட்கும்போது sure I can say it அப்படின்னு சொல்லுவோம். No problem, let me see. No problem, let me tell. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, if you have no information to help with, you can indicate your inability by using one of the phrases given below.
ஸோ இங்கெல்லாம் உங்களுக்கு ஃப்ரேசஸ் கொடுத்துருக்குறாங்க. இது கொஞ்சம் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரேசஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், தேவைப்படுற இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டீஸ் 2ல் ஒரு எக்ஸிபிஷன் நடக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம்மேடு ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அங்கே 2 பேர், ஒருத்தவங்க வந்து வந்தனா, இன்னொருத்தவங்க சேல்ஸ்மேன், 2 பேரும் பேசுகிறாங்க. இப்போ உங்களுக்கு இந்த இடம் ஃபில்லப், இந்த ரெட் கலரில் இருக்கிறது எல்லாமே ஃபில்லப். உங்களுக்கு ஆக்சுவலாக அவங்க என்ன பேசுகிறாங்க, நீங்கள் என்ன வந்து அதுக்கு ஆன்சர் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் இங்கே கொடுத்துருக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க என்ன ஃபஸ்ட்டு கேட்குறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்தேன்னா, could you tell me sir how long will the exhibition go on? எவ்வளோ நாள் இந்த எக்ஸிபிஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. அப்போது நமக்கு ஏற்கனவே நிறைய ஃப்ரேசஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அதில் ஏதாவது ஒரு ஃப்ரேஸ் எடுத்து போட்டு சென்டென்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ கேன் யூ டெல் மீ சார், இது எவ்வளோ நாள் இந்த எக்ஸிபிஷன் நடக்கும்னு சொல்ல முடியுமா? உடனே அதுக்கு சேல்ஸ்மேன் சொல்கிறாரு, இட்ஸ் ஓப்பன் டில் அக்டோபர் 30th, 30 வரைக்கும், அக்டோபர் 30 வரைக்கும் நடக்குமா? டு யூ நோ இட் வில் ஓப்பன் சண்டேஸ் டூ மேம். அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு தெரியுமா இது சண்டேஸும் கூட ஓப்பன் ஆகிருக்கும் அப்படின்னு. ஓ குட், வாட் ஆர் த ஐட்டம்ஸ் டு யூ ஹேவ், என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்க ஒரு கொஷின் கேட்குறாங்க, என்னென்னா இட் வுட் பி ஹாப்பி டு ஹியர் இட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் இவ்வளோ ஐட்டம்ஸ் வச்சுருக்கீங்களா, கேட்குறதுக்கே சந்தோஷமாக இருக்கே அப்படின்றாங்க. இல்லைனா ஐ வுட் லைக் டு நோ ஃபர்தர் ஐட்டம்ஸ், இது தவிர வேறு ஏதாவதுன்னு வச்சுருக்கிறீங்களா அப்படின்னு கூட அவங்க கேட்கலாம். அப்போ கேட்கும்போது அந்த ப்ராடக்ட் பண்ணுற சேல்ஸ்மேன் என்ன சொல்கிறாருன்னா, வி செல் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் டூ அப்படின்னு சொல்கிறார். அதாவது இயற்கை முறையில் நிறைய ப்ராடக்ட்ஸ் நாங்கள் பண்ணி வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொன்னோடனே நைஸ் டு நோ, அதுதான் வந்து கேட்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. டு யூ ஹாவ் எனி ஹெர்பல் பிளான்ட்ஸ், ஹெர்பல் பிளான்ட்ஸ் எதுவும் வச்சுருக்கிறீங்களா, மூலிகை பிளான்ட்ஸ் செடிகள் எதுவும் வச்சுருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டோன்னே எஸ், ஃபியூ பிளான்ட்ஸ் வெரைட்டிஸ் எங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன, தே கெட் சோல்ட் அவுட் வெரி ஃபாஸ்ட், சீக்கிரமாகவே எடுத்துரும். ஸோ இஃப் யூ நீட் டு பை ஹெர்பல் பிளான்ட்ஸ் ப்ளீஸ் டோன்ட் டிலே, நீங்கள் தாமதப்படுத்தாமல் உங்களுக்கு வேணும்னா சீக்கிரமாக வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவங்க சொல்கிறாங்க, ஓகே ஷுவர் சார், டு யூ ஹேப்பன் டு நோ, சாரி, டு யூ ஹேப்பன், இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து கும்கும் அப்படின்ற ஒன்று தேவைப்படுது, ஸோ அது எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. டு யூ ஹேப்பன் டு நோ இஃப் கும்கும் இஸ் அவைலபிள்? எஸ், இட்ஸ் அவைலபிள். ஆமாம், இது கிடைக்கும். அண்ட் வி ஹாவ் ஆர்டர்ட் ஃபார் மோர் ஆஸ் த ஸ்டாக் இஸ் கெட்டிங் ஓவர், ஸ்டாக் வந்து தீர்ந்து போயிடும், ஸோ அதுக்குள்ள நீங்கள் வந்து சீக்கிரமாக வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட், குட் யூ டெல் மீ த காஸ்ட் ஆஃப் கும்கும், கொக்கும், ஐம் சார் நான் கும்கும்னு சொல்லிட்டேன், கொக்கும் ரெண்ட்ஸ் பர் கேஜி, ஒரு கிலோ எவ்வளோன்னு நீங்கள் சொல்ல முடியுமா, அந்த கொக்கும் எவ்வளோன்னு எங்களுக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் அதை பார்த்துட்டு விலையை பார்த்துட்டு இந்த கேட்லாக் பார்த்துட்டு 300 ரூபா மேடம்னு சொல்கிறாரு. தென் தேங்க்யூன்னு சொல்லிட்டு கேன் ஐ ஹாவ் சம் பாக்கெட்ஸ், நீங்கள் கொஞ்சம் எனக்கு தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, யா எஸ் இட்ஸ் அவைலபிள், இதெல்லாம் கொடுப்பீங்களான்னு கேட்கும்போது எஸ் மேடம் நான் உங்களுக்கு சாம்பிள் பேக்கெட்ஸ்லாம் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் சாம்பிள் பேக்கெட் கொடுக்குறாங்க. அவங்க வாங்கிட்டு போயிடறாங்க. சீக்கிரமாக தீர்றதுக்குலாம் வந்து நீங்கள் ப்ராடக்ட்ஸை வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு டயலாக். இப்போ உங்களுக்கு டயலாக் இப்படி கொடுத்துருக்குறாங்கல்ல, இந்த ஃபில்லப்லாம் நம்ம எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னா, இங்கே ஏற்கனவே கொடுத்துருக்காங்க பாருங்களேன், இந்த ஃபார்மல் இதெல்லாம் பார்த்தோம் பாருங்கள், இந்த இருக்குது பார்த்தீங்களா, ஆஸ்கிங் ஃபார் இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறமேல் ஃபார்மல் அக்கேஷன், அதுக்கப்புறம் இங்கே கிவிங் இன்ஃபர்மேஷன், இதில் இருந்து ஒரு ஃப்ரேஸ் இது போல் முதல்ல நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அதில் இருந்து சூட்டபிளாக இருக்கக்கூடிய வார்த்தைகளை இந்த ஆக்டிவிட்டீஸ் 2ல் வந்து டயலாக் இருக்குல்ல, அந்த இடத்துல நீங்கள் போட்டு மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கணும். மேக்ஸிமம் அந்த டயலாக்ஸ் வர மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணணும். ஏன்னா இது லிசனிங் ப்ராக்டிஸ், நீங்கள் கேட்டிருக்கீங்க, கேட்டதுக்கு தகுந்த மாதிரி அந்த கொஷினுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆன்சரை ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னு காமிக்கிறதுக்காக. ஓகே, இதே மாதிரி தான் ஆக்டிவிட்டி 3ல் உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரோல் பிளே. ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களாம் என்ன பண்ணணும் கிளாஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஐடி கார்டு தேவைப்படுது, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க, உங்களுக்கு காலேஜில் வந்து ஒரு ப்ரோக்ராம் கிரிக்கெட்டோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறாங்க ஃபைன் ஆர்ட்ஸ் மூலமாக, நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புகிறீங்க, எப்படி உங்கள் விருப்பத்தை தெரிவிப்பீங்க, அப்புறம் ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கு, அதை நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க ஆன்லைனில் இல்லை ஆஃப்லைனில், அப்போ நீங்கள் அதை எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க. ஸோ இது எல்லாமே ஒரு டயலாக் கான்வர்சேஷன் மாதிரி கிளாஸ் ரூமில் உட்காந்து நீங்கள் ஒரு டயலாக் மேக் பண்ணி அதன் மூலமாக இந்த ஃப்ரேசஸ் எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்ஸ் வந்து டெவலப் ஆகும். அந்த ஃப்ரேசஸ் மனப்பாடமாகும் போது உங்களுக்கு ஃப்ளோ, இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு ஃப்ளோ கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ராக்டிஸ்க்காக இது உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து யூனிட் 2ல் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ், யூனிட் 2ல் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சாப்டர் லிஸ்னிங். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரீடிங் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் டு ஆல்.